10/5/2026 இன்று ஞாயிற்றுக்கிழமை காலையில் சர்வ உலகத்துக்கு அம்மா பத்ரகாளி அம்மனுக்கு சிறப்பு பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பூஜையில் மலேசியாவில் சிறந்த தொழிலதிபராகவும் சிறந்த திரைப்பட தயாரிப்பாளராக இருந்து சென்னையில் சாலிகிராமத்தில் வாழும் என் அன்புக்குரிய இங்கு 20 ஆண்டுகளுக்கு மேல் வாசு பாஸ்கர் வந்து கொண்டிருக்கிறார்கள். பல படங்கள் இங்கு பூஜைகள் செய்திருக்கிறார். அவர் ஒரு சிறந்த தயாரிப்பாளர், டைரக்டர், சிறந்த கதையையும் வடிவம் அமைத்து இந்தியாவில் ஒரு சிறந்த பேர் எடுத்தவர். அம்மா பத்ரகாளி அம்மனை வணங்கி இங்கு மலேசியாவிலிருந்து வந்திருக்கிற இவர் பெரிய செல்வாக்குமுள்ளவர். அவருடைய உறவினர் தான் மலேசியாவிலே பெரிய பதவியெல்லாம் இருக்கிறார்கள். அவர் சென்னை சாலிகிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு சந்தை பக்கத்தில் ஒரு தொழில் நிலம் விவசாயங்கள் எல்லாம் இருக்கிறது. இன்று அம்மா இடத்திலே நான் வேண்டுவது வாசு பாஸ்கர் இன்னொரு சீட்டு வாசு பாஸ்கர் முதல்ல மிட்டாய் மிராசு படத்தை தயாரித்தவர். அதுக்கு அடுத்த படம் வேதா படத்தை எடுத்தார். அதைத் தொடர்ந்து மறுபடியும் ஒரு காதல், எல்லா நடிகர்களையும் அழைச்சி வந்து பூஜை போட்டார். இப்போ இந்த படம் தான் இப்போ பூஜை போட போகிறார். ட்வின்ஸ் பூஜை பண்ணியிருக்கார். ட்வின்ஸ் இரட்டையர்கள். இந்த படம் வந்து வாசு பாஸ்கர் ஏம்மா இப்படி சோதிக்கிற? இந்த படத்துக்கு எனக்கு தெரியாது 25ஆம் தேதி குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சிக்குள்ள இந்த படத்திற்கு உண்டான அடித்தளத்தை அமைத்து அற்புதமான ஒரு ப்ரொடியூசரை, தயாரிப்பாளரை, பணம் கொடுக்கக்கூடிய ஃபைனான்சரை அவருக்கு உருவாக்கி இந்த படத்தை ஒரு 6 மாதத்திற்குள் மிக பிரம்மாண்டமாக முடித்து பெரிய வெற்றியை தேடித்தர உங்கள் பொற்பாத திருவடி கமலத்தை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அவரோடு வந்திருக்கிற அனைத்து மலேசியா நண்பர்களுக்கும், வெளிநாட்டில் வாழும் வச்சலா குடும்பத்திற்கும், வச்சலாருடைய மகன், மகள், பேர குழந்தைக்கும், அமெரிக்காவில் வாழும் தொழிலதிபர் தெய்வத்தாய் ஞானத்தாய் கமலா ராமசாமி குடும்பத்திற்கும், அம்பாளுடைய அவதாரமாக வந்திருக்கிறாள். அவள் 2 மகள், கணவர் ஆனந்தமாக வாழவும், அமெரிக்கா விஜயநாராயணன் குடும்பத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றியையும், சுவிட்சர்லாந்து பிரியதர்ஷினி அவங்க கணவர், அவங்க பிள்ளைகள், மக்கள் பல்லாண்டு வாழவும் இந்த நாளில் எல்லா அருளும் கிடைக்க வேண்டும். நான் 2 நாளுக்கு முன்னே ஒரு வேண்டுதலை வைத்தேன். தமிழகத்தில் தேர்தல் நடந்தது. யாருக்கும் தனி மெஜாரிட்டி இல்லை. ஒரு கட்சிக்கு வந்து பெரும்பான்மையும் கிடைக்கல. ஆனால் மக்கள் செல்வாக்கு கிடைச்சிது. இது ஒரு குழப்பமான தேர்தலாக போய் எங்கே கவர்னர் ஆட்சி வந்துடும்னு நான் அச்சினேன். உடனே உங்ககிட்ட ஒரு பூஜை போட்டேன். அது 24 மணி நேரத்தில் ஒரு தீர்வு எடுத்து இன்று காலை 10:30க்கு ஒரு நல்ல கவர்னர், பொறுப்பு கவர்னர், அவர் சிறப்பான முறையில் மக்கள் தீர்ப்பை மதித்து தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுள்ளார். அவருக்கும், அவரை சார்ந்த அமைச்சர் பெருமக்களுக்கும், அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் பத்ரகாளி அம்மனுடைய நல்லாசியும் உங்களுக்கு கிடைக்க, இந்த பூஜை அருளும் ஆனந்தமாக கிடைக்க இப்பொழுது மகா தீபார்த்தனை.